அகோரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வணக்கம். நாம் இன்னைக்கு காசியில் இருக்கோம். காசியில் பார்த்தீங்கன்னா யார் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா செல்ல மகள், அப்பாவுடைய செல்ல மகள் நானுங்க, இவங்க தான் அவங்களோட செல்ல மகள் ஸ்ரீ தனலட்சுமியை பார்க்க வந்திருக்கோம். காசியோட மகத்துவம் என்ன, காசியில் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் நடத்துகிறாங்க, என்ன பூஜைகளில் கலந்துக்கிட்ட சிறப்பு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. வணக்கம் தனலட்சுமி. ஸ்ரீ காசிக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. அப்பா அவங்களோட காசி மாநகரத்தில் விஸ்வநாதரும் விஷாலாட்சி தேவியினரும் காலபெருமினரும் பரிபூர்ணமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நோயற்ற வாழ்க்கை சிவத்தோடு பாடி. இப்போ காசியோட சிறப்பு என்ன? இங்கே வந்து நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசியில் வந்து மோட்சம் அப்படின்றாங்க, மோட்சம் அளிக்கக்கூடிய ஸ்தலம்னு சொல்கிறாங்க, தீவினையை அழிக்கக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து, இங்கே என்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுறாங்க? காசி அப்படிங்கிறது வந்து விஸ்வநாதர் இருக்கக்கூடிய இடம். விஸ்வநாதர் உலகம், உலகத்தை காத்து விஸ்வநாதர் இருக்கக்கூடிய இடம். இந்த காசியினுடைய அம்சம், சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, கங்கை வந்து இமயமலையிலிருந்து அங்கிருந்து உதயமாகி கங்கை வந்து வராது. இந்த காசி மாநகரத்தில் மட்டும் வடக்கு திசை நோக்கி பாயுது கங்கையான. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான சிறப்பு. வடக்கு நோக்கி பாய்கிற நதி இந்த இடத்துல எல்லா தென் திசை கிழக்கு திசை நோக்கி பாயக்கூடிய நதி இங்கே இந்த காசி மாநகரத்தில் மட்டும் வர்ண நதி, அசி நதி. வர்ண நதிங்கிறது வந்து இந்த சைடு இருக்குது, அசி நதி வந்து இங்கே இருக்குது. ரெண்டும் சேர்ந்து தான் வாரணாசி அப்படிங்கிற ஒரு பேர் வழங்கப்படுது. இந்த காசி என்பது வந்து புண்ணியக்ஷேத்திரம், சேத்திரபாலகன், அஷ்டதிக்கு பாலர்களாகிய கால பைரவர், 8 திசைகளுக்கும் காவலாக இருக்கக்கூடிய அஷ்டகால பைரவர். காசி கால பைரவர் சொல்லுவோம். இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா பாதி பைரவர் என்னென்ன பைரவருக்கு நீங்கள் சொன்னாலும் அந்த கால பைரவராகப்பட்டவர் வந்து உதயமாகிய சேத்திரபாலகராக இந்த காசி மாநகரத்தை வாழக்கூடிய மக்களை அஷ்டதிக்கு பாலர்களாகிய காலபைரவர் இங்கே வந்து காத்து ரட்சிக்கிறதா வந்து அது ஐதீகம். நம்ம சனாதன தர்மத்தினுடைய அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அன்னமாகிய உணவு என்பது பகவான் பரமேஸ்வரரே இந்த காசி மாநகரில் வந்து விஷாவாக்கிரம் ஏந்தி வரும்பொழுது அன்னபூரணியாகிய காசி, அன்னபூரணியாகிய தேவியா அன்னமிட்ட இடம் இந்த காசி மாநகர். பரமேஸ்வர சிவபெருமானுடைய விஷாபாத்திரத்திற்கு அன்னமளித்து பர்வதா தேவி அன்னபூரணியா காட்சி அளித்து அன்னமளித்த இடம் காசி மாநகரம். அதே மாதிரி தேவி விசாலாட்சி சக்தி தேவியாகப்பட்ட விஷாலாட்சியா வந்து விஸ்வநாதனுடைய ஆலயத்தின் பக்கத்திலே தான் ஆலயம் வந்து இங்கே நிறைய பரிவார தெய்வங்களான இருக்கு. இப்போ நம்ம அங்கே இருக்கிறது வந்து கௌரி கேதாரேஸ்வரர். ஒரு சிவலிங்கத்தில் வந்து சகபாகம் கௌரி கேதாரேஸ்வரர் அழைக்கப்பட்ட கௌரி கேதாரேஸ்வரர் ஆலயம் படித்துறையில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசி முக்தி அப்படிங்கிறது நினைச்சாலை முக்தி, திருவண்ணாமலை பிறந்தாலை முக்தி, ராமேஸ்வரர், இப்படி சொல்லப்பட்ட இடங்கள்ல வந்து காசி வந்து இங்கே வந்து தன்னுடைய அஸ்தி வந்து இந்த கங்கை நீரை கரைச்சாலும் இந்த இடத்துல வந்து வயதாகி தன்னுடைய ஆயுட்காலம் முடிந்து இங்கே வந்து தன்னுடைய மரணமானது நிகழப்படணும்னு சொல்லி காசிக்கு காசு சில்லறைகளை கட்டி கட்டுசுவை கட்டி துண்டு இந்த மாதிரி இதில் கட்டி ஒரு படியில் கட்டிட்டு அங்கேருந்து பாத யாத்திரையாக வந்தவ ஒரு காலத்தில் வந்த இடம்தான் இந்த காசி. வயதான பிறகு என்ன இந்த வயசுலேயே காசிக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த விஷயத்துக்கு ஒரு பொருள் உருவாங்க. இந்த வயசுலேயே போறியா காசி, இந்த வயசுலேயே போறியா காசிக்கு. அது அந்த காலத்தில் வந்து வயதான பிறகு தன்னுடைய வாழ்க்கை முடிந்தவுடன் அவர்களுடைய ஆன்மா வந்து இங்கே பெரிய வேண்டும் என்று வயசாகி வந்து இந்த இடத்துல வந்து இருந்து தன்னுடைய உயிர் வந்து பிரிஞ்சு இந்த கங்கை நதியில் வந்து தன்னோட ஆசை கரைக்கப்பட்டால் பகவான் நேரடியாக சிவலோகம், கைலாயம் இந்த மாதிரி வந்து பகவானுடைய பாதத்தில் சரணம் அடைவார்கள். ஒரு ஆத்மா
சாந்தி கிடைக்கும். அண்ட் இன்னொரு பிறவி இருக்காது என்பது வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு சாஸ்திரம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காசியில் இறந்தால் மோட்சம் அப்படிங்கிறது அது உண்மை. ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து அப்படியெல்லாம் செய்கிறதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனாகப்பட்டவன் இருந்து வாழ்கிற வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வரணும், அதெல்லாம் நீ அனுபவிச்சு வரணும்னு தான் நம்மளுடைய விதி கர்மபலங்களை அனுபவித்து ஆக வேண்டும். நம்மளுடைய இந்த மனித பிறவினுடைய இதில் எல்லாமே கர்மங்கள் எல்லாம் கழித்து நம்ம புண்ணிய நதிகளில் நீராடி பாராயணம் பாடி தெய்வங்களுடைய அனுக்கிரகம் ஆசி பெற்று அவர்களிடத்தில் நல்ல ஆசி பெற்று இந்த ஆன்மாவானது இந்த பூலோகம் விட்டு நம்ம வந்து நம்ம போகையில் பகவான் இருக்கிற போகையில் தூய ஆன்மாவாக நம்மளுடைய ஆன்மாவானது நம்மளுடைய பரிசுத்த ஆன்மாவாக நல்ல எண்ணங்கள் கொண்ட ஆன்மாவாக அதிசாந்தி அதான் புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பலவிதமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் வனங்களாய் தேவராய் வல்ல சுரராய் செல்லாய் தாவரத்தில் சங்கமத்தில் எல்லா பிறப்பும் அதாவது எல்லாருமே நினைக்கிறது பார்த்தீங்கன்னா காசி வந்துட்டாலே வந்து நமக்கு நல்லா இருக்கும், திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து இங்கே இறந்தால் மோட்சம் அப்படிங்கிறவங்களுக்கு மத்தியில் நிறைய பேர் வந்து இங்கே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால அது வந்து மோட்சமே கிடையாது. இல்லை அது ஒரு சொல்கிறேன் கேளுங்க, கர்மாவை கூட்டுறீங்க. இங்கே வந்து காசியில் வந்து நம்ம இறந்து போனால் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படி இல்லை. நீங்கள் கர்மா உங்கள் பிள்ளைகளுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலாம் கூட அந்த காலத்து முன்னோர்கள் வந்து இங்கே வந்து நம்ம காசியில் மோட்சம் கிடைச்சி காசியில் இறந்து போனால் நமக்கு ஒரு தண்ணியில் நம்ம கலந்தா மண்ணில் கலந்தா நம்ம வம்சத்துக்கே நல்லா இருக்குன்னு நினச்சி வராங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ண வரோம் நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்கள் கர்மாவை மீண்டும் மீண்டும் இங்கே கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு பதவி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து புண்ணிய பூமி. வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ண முடியாது. இங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவர் வந்து நாத் பரிவாரை சேர்ந்தவர், எங்களுடைய நாட்டியை சேர்ந்தவர். அவர் வந்து இங்கே நல்லா ஒரு மக்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. இங்கே உள்ள நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இவங்க வந்து பொறுத்தளவுக்கு நல்ல பாதுகாப்பு. அந்த காசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுல இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசி வந்து சொர்க்கபூமி மாதிரி ஐயா மோடி ஐயா வந்து யோகி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லுங்கள் சொர்க்கபூமி மாதிரி இப்போ அவ்வளோ சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. காசிக்கு வாங்க மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கற்பனை எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிடுறாங்க.